அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சங்கம் முதுபெரும் ஆசான் அகத்தீசன், நந்தீசன் போன்ற ராமலிங்க சாமிகள், மாணிகாசன் போன்ற முதுபெரும் ஞானிகளை வணங்குதலும், அவர்கள் ஞானி என்ற பெயர் எடுப்பதற்கு என்ன செய்தார்கள் என்றான். வேற இந்த சடங்கெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. அவங்கள இந்த அந்த குளத்தை குளிச்சா புண்ணியம், இந்த குளத்தை புண்ணியா புண்ணு, பசியாற்று, ஜீவகாரண்யம், ஜீவகாரண்யமே ஞான விட்டு தரக்குன்னு சொன்னார். வேற சடங்குகளுக்கு இங்கே வேலை இல்லை. சடங்குகள் செய்திருந்தால் அந்த இடத்த ஞானி என்ற பெயர் எடுத்திருக்க முடியாது. 1000 சடங்கு செய்திருக்கலாம், லட்சக்கணக்கான சடங்குகள் செய்யலாம். ஆனால் மரணத்தை வெல்லணும் அல்லவா? மரணத்தை வெல்லுவதற்குரிய மார்க்கம் ஞானிகள் வழிபாடு தான். ஒரு கடவுளுக்கு எந்த அளவுக்கு புண்ணியம் செய்யுதுன்னு கேட்பான். புண்ணியம் எந்த அளவுக்கு இருக்கு, புண்ணிய பலமும் அருள் பலமும் என்ன இருக்குன்னு கேட்பான். உருகி தியானம் செய்தால் அகத்தீசா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, திருஞான சம்பந்தர் ஐயா, பெரியோர்களே, எனக்கு அருள் செய்யணும்னு கேட்டால் அருள். உயிர்கள் பால் கருணை காட்டி இரக்கம் காட்டுதல். இரக்கம் காட்டுதல் மட்டும் இல்லை, உதவி செய்தல். இரக்கம் காட்டுவன் நிச்சயமாக அருள் செய்வான். ஜீவ தெய்வு, ஜீவகாரண்யம், பசியாற்றுகின்ற எண்ணம் வந்தாலே நிச்சயமாக அங்கே அறிவு மென்மை வரும். பசியாற்றக்கூடிய எண்ணம் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக அறிவு மென்மையா. அப்ப பசியாற்றக்கூடிய அறிவு உள்ளவர்களுக்கு பக்தி தானே வரும். போய் தேடிட்டு போக வேண்டியதில்லை. பசியாற்றுவதில் பல்பு, பக்தி கரண்ட், லைட் மாதிரி. ஆக அதே சமயத்தில் இது போன்ற கொள்கையை அறிந்த சங்கம் இது. வேற இந்த சடங்குகளுக்கு இங்கே வேலை இல்லை. இங்கே நடந்த இந்த நிகழ்ச்சிகள் இங்கே கிட்டத்தட்ட 20-15 இந்த இடத்துக்கு வந்து 3/12/81 வந்திருக்கும். 19 ஆண்டுகள். 19 ஆண்டுகளும் நீங்கள் செய்தது ஆசானுடைய ஆசியால் செய்கைகள் அத்தனையும் ஒன்று செய்தால் அது காரணம் இருக்கும். தண்ணீர் கொடுத்தால் அது நியாயம். தவச்ச வகை தண்ணி தர்றோம், சாப்பாடு போடுறோம், கம்மங்கஞ்சி ஊற்றுறோம், அது ஒரு 8 நாளாக நீர் மறும் தண்ணீர் ஊற்றுறோம். எங்கள் செய்கைகள் அத்தனையும் மனிதாயமானத்துக்கு அடிப்படையாக பகுத்தறிக்கு உட்பட்டு இருக்கும். பகுத்தறிக்கு உட்படாத விஷயத்தான் செய்யவே மாட்டோம் நாங்கள். அப்படி செய்திருந்தால் இந்த சங்கம் இந்த அளவுக்கு தலைநிமிர்ந்து இருக்க முடியாது. கட்டடங்கள் உயர்ந்திருக்கலாம், கருத்துக்கள் உயர்ந்திருக்குது. கருத்துக்கள் உயர்ந்திருந்தால் என்று கட்டடம் உயர்ந்து பயனில்லைன்னா எதிர்த்தவங்கள லட்சியம் உயர்ந்த லட்சியம். அந்த லட்சியம் கேட்டான், அதுதான் ஜீவகாரண்யம். இந்த சங்கம் ஜீவகாரண்யத்தை அடிப்படையாக கொண்டது. மனிதாயமானம் அல்ல ஜீவகாரண்யம், மனித நேயம். மற்ற எதற்கும் இது பயன்படாது. வேற எதிலையும் நாங்கள் அகப்பட மாட்டோம். எடுத்துக்கொண்டு காலையில் 5 நிமிஷம் உட்காந்து பூஜை செஞ்சுட்டு வந்தோம். காலையில் எந்திரிச்சோம், ஒரு 5 நிமிஷம் ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, தாய்மான சாமிகளே, பட்னத்தர் ஐயா, பத்திரிகைநாதனை, திருஞான சம்பந்தர் ஐயா, பதஞ்சலி முனிவா, அருணகிரிநாதா, நந்தீசா, அகத்தீசா, சர்க்குருநாதா, திருமூல தேவா, காலாங்கிநாதா, போகதேவா, கரூர் தேவா, புலிப்பாணி ஐயா, சட்டமுனி ஐயா, சண்டீசா, கரூர் தேவா, சிவவாக்கியரையா, கொங்கண மகரிஷியா, இடைகட்டரையா, கோரக்கரையா, ரோமரிஷி ஐயா, புஜன மகரிஷியா. இதுதான் என் வேலை. இவ்வளவு பேர்த்தையும் கூப்பிடுவோம். நீங்களாம் புதுப்பெரும் ஞானிகள். நீங்கள் எனக்கும் அருள் செய்து நீங்கள் பெற்ற அந்த பெரும் பேரை அடியன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்குரிய அறிவும் பரிபக்கமும் முன்வைத்த காலை பின் வைக்க தீரமும் எங்களுக்கு வேணும்னு கேட்டுருக்கிறோம். இதான் வாண்டி வேண்டுகோள். இந்த வேண்டுகோள், இந்த கொள்கை கடைபிடிக்கிறவன் நாங்கள். அதனால தான் எங்கள் செய்கள் பூராவும் ஒரு என்ன மூடத்தனமான செய்கை சொல்ல மாட்டான். என்ன சராசரி மக்கள் செய்யறது? ஆமாம், சாதிக்க முடியாது. தினம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பசியாற்று என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆம், சாதிக்க முடியாது. செய்தற்கரிய செய்வார் பெரியர்னா. அரிய செயல்களை தலைவன் செய்தான், நானாக செய்யறேன், ஆசான் செய்கிறான். தலைவன் ஆசையை வணங்கணும். ஐயனே, ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்ற வேண்டும், அதுக்கு தேவையான பொருள் உதவி செய்து எனக்கு அருள் செய்ய வேண்டும். அதுக்குரிய அதை பக்குவமாக செய்யக்கூடிய பண்புள்ள தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான பொருள் இருக்கலாம், செய்வது காலு வேணும் அல்லவா? அதை பண்புள்ள தொண்டர்களை அனுப்பி வைக்க வேண்டும். ஆசான் அனுப்பின இங்கே இருக்க தொண்டர்கள்லாம் சும்மா சாதாரண இல்லை. பல ஜென்மங்களுக்கு ஞானிகளுக்கு தொண்டு செய்த மக்கள், அதெல்லாம் அன்புணர்ச்சி சொல்ல மக்கள். தலைவனுக்கு ஆசான் என்ன சொல்றானோ அதை